பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 25:15 நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். பார்த்தீங்களா, உங்களை பிடிக்காத பிரின்சிபால், உங்களை பிடிக்காத மேனேஜர், உங்களை பிடிக்காத ஆசிரியர், உங்களை பிடிக்காத பாஸ்டர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீடிய பொறுமையோடு அவங்க முன்னால் போய் கையை கட்டிகிட்டே நிற்பீங்கன்னா, பணிவாய் நடந்துக்கிடுவீங்கன்னா, காலப்போக்கில் அவங்க தங்களுடைய எண்ணத்தை மாற்றி உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க, அதிகமாக நேசிப்பாங்க, உங்களுக்கு கூடவே இருப்பாங்க, நிறைய உதவி செய்வாங்க. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்கள்கிட்ட ரொம்ப கோவப்படுறவங்கள்ட்ட நீங்கள் இனிதாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, அவங்க எலும்பு கூட நொறுங்கி போயிருமா. ஒரு காலம் உங்களுக்கு விரோதமாக வரவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு இனிதான நாவு கிடையாது, நிறைய பேருக்கு நீடிய பொறுமை கிடையாது. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் ஏற்று பேசுவாங்க. அது விளைவாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை, நல்ல உறவுகளை, நல்ல அன்பை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவங்க இழந்து போகிறாங்க. கோவப்படுறவங்ககிட்ட பதிலுக்கு கோவப்படாதீங்க, சண்டை போடுறவங்ககிட்ட பதிலுக்கு சண்டை போடாதீங்க, உங்களுக்கு வெறுக்கிறவங்களை நீங்களும் வெறுக்காதீங்க. இனிமையாய் பேசுங்க, நீடிய பொறுமையோடு இருங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லாத நாளாரணைக்கு அவங்க மனம் மாறுவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க, உங்களை நேசிப்பாங்க. உங்களை பகைச்சது நினச்சி, உங்களை வெறுத்தது நினச்சி அவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்க என்னைக்கு உங்களை நேசிக்கிறாங்களோ அன்றைக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு. என்றைக்கும் இனிமையான ஒரு நாக்கு உங்களுக்கு இருக்கட்டும். கடுமையான வார்த்தைகள் வேண்டவே வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடாக்கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நாம் மிகவும் எதிர்பார்த்த கிறிஸ்மஸ் வந்துவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் கிறிஸ்மஸை சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான மகிழ்ச்சியும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஆண்டவரை அறியாமலேயே, இந்த கிறிஸ்மஸின் அர்த்தத்தை தெரியாமலேயே நாம் கொண்டாடுவோம் என்றால் அதிகமான பிரயோஜனம் இருக்காது. ஆனாலும் கூட நாம் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளவும் அர்த்தமோடு கூட இந்த கிறிஸ்மஸை கொண்டாடவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவருக்கே காண மகிமை உண்டாகட்டும். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் சிரமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இயேசு உதவி செய்வார். இயேசு உங்களுக்கு உதவி செய்யவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். பிரியத்துக்குரியவர்களே, சந்தோஷம் பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தேவன் உங்கள் இதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
ஏசாயா தீர்க்கன் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே இப்படியாக நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார், தேவாதி தேவன் இந்த பூமிக்கு அவர் மனு உருகொண்டு வருவார் என்பதை தன் ஆவியிலே உணர்ந்து தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருப்பதை நான் காண்கின்றோம். ஆதியாகமத்தில் ஆண்டவரே சொல்கிறார். அதுக்கப்புறம் தாவீது பல இடங்களில் பேசுகிறாரு. இங்கே ஏசாயா தீர்க்கன் அழகாக சொல்லுகின்றார், முன்குறிக்கின்றார். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லி, தேவன் வருவார் என்று சொல்லி முன்பாகவே அவர் சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் என்னவெல்லாமோ சம்பவங்கள் நடக்கின்றன. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன நடக்கும், ஆண்டவர் எப்படிப்பட்ட மேன்மைகளை நமக்கு தருவார், எப்படிப்பட்ட உயர்வுகளை தருவார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை கர்த்தர் முன்பதாகவே அறிந்திருக்கின்றார். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன், உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாகவே குறித்திருக்கின்றார். மனிதர்கள் உங்களை குறித்து ஆயிரம் சொல்லலாம், தவறாக பேசலாம், உங்கள் வளர்ச்சிகளை தடை பண்ண போராடலாம், ஒன்று கூடலாம், எப்படியாவது உங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிற காரியங்கள் அவைகள் அந்த நேரம் வருகிற பொழுது தவறாமல் நிறைவேறுகின்றன. நான் என்னுடைய அனுபவத்தில் 30 வருட ஊழியத்தின் பாதையில் அதைத்தான் நான் உணர்கின்றேன். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முன்பதாகவே தேவன் சொல்லுகிறார். யோசேப்புக்கு முன்பதாகவே சொன்னது போல, முன்பதாகவே காண்பித்தது போல, எதிர்காலத்தில் நான் உன்னை இப்படியாக ஆசீர்வதிப்பேன், அப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அந்த காலம் வரும்பொழுது நிறைவேற்றுகிறார். அதை தடுப்பதற்கு ஏரோது ராஜாவாலும் முடியாது, எந்த ராஜாவாலும் முடியாது. கிறிஸ்மஸ் செய்தியின் முதல் பகுதியை தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை அவர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்பதுதான். அதை தடுக்க யாராலும் முடியாது. தயவுசெய்து அவங்க எனக்கு எதிராக இருக்காங்களே, இவங்க எனக்கு எதிராக இருக்காங்களே, அவங்க எனக்கு முட்டுக்கட்டை போடுறாங்களே, அப்படிலாம் நீங்கள் கலங்கணுங்கிற அவசியம் இல்லை. மனிதர்களை முட்டுக்கட்டைகளையும் மனிதர்களால் வருகிற பிரச்சனைகளையும் கர்த்தர் தவிடுபொடியாக்கி ஏற்ற நேரம் வருகிற பொழுது நம்மை உயர்ந்த அடைக்கடத்தில் கொண்டு போய் வைக்கின்றார். அதை ஜனங்கள் வேண்டுமென்றால் ஆண்டு வாய் திறந்து பார்க்கலாம், ஆச்சரியப்படலாம், அதிர்ச்சி அடையலாம், பற்களை கடிக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். உங்களை தொட முடியாது, யாரும் உங்கள் பக்கத்தில் வரவே முடியாது. தேவ திட்டங்கள் காலாகாலங்கள் நிறைவேறி கொண்டே தான் இருக்கும். அதை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. நமக்கென்று பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் காணியாட்சியாக வீட்டை கொடுப்பார், உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் பிள்ளைகளை கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி தொழிலை கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி காணியாட்சியாக எத்தனையோ ஏக்கர் நிலங்களை கொடுப்பார். அவ்வளோதான், கொடுக்கறது தான் அவருடைய சுபாவம், நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம். சாத்தானுக்கு எடுப்பது சுபாவம், தேவனுக்கு கொடுப்பது சுபாவம். அவருடைய ஜீவனையே அவர் கொடுத்தாரே, பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனையும் கொடுத்தாரே என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார் என்பதுதான் இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்கிற ஒரு நல்ல காரியம். எனவே நமக்கென்று கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நான் கலங்க வேண்டும்? நிறைய பேர் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அப்பாவே எனக்கு செலவு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, நிறைய பேர் பிள்ளைகள் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நமக்கு யாரும் கொடுக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. வானத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு உண்மை படைத்தவராக இருக்கிறார், உண்மை உடையவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். என்ன தேவை வருகிறது என்று பார்ப்பார். அந்த குறித்த நாளிலே எப்படியாவது யார் மூலமாவது உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்களுக்கு எது தேவையோ அதை கர்த்தர் தானாக தேடி வரும்படியாக செய்வார். உங்கள் தேவைகளை அவர் சரியானபடிக்கு சந்திப்பார். லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடமாக என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து ஆண்டவர் செய்யவில்லையா? யோசித்து பாருங்கள், எத்தனை லட்சம் மக்களுக்கு 40 வருடங்கள் தவறாமல் மன்னாவை கொடுத்து உணவு கொடுத்து நடத்தினார். அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்ற உடனே கற்பாறையிலிருந்து ராக்கிலிருந்து அந்த தண்ணீரை வரவழைத்தாராம். ஆண்டவர் எல்லாம் செய்வார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸின் முதல் செய்தியின் முதல் பகுதி. அதில் பாருங்கள், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சமீபத்தில் ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அவர் ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய மனிதன், வில்லங்கமாகவே அவர் பேசுவார். விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவர் அப்படி தான் பேசுவார்.
அப்போ அவர் தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை நடத்தினார். அப்படி நடத்தும் பொழுது அழைப்பதற்காக வந்திருந்தார். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு, 25 லட்ச ரூபா சாப்பாடு மற்றும் மண்டபம், அதுக்கு இதுக்குன்னு சொல்லி 25 லட்ச ரூபா. எங்கே வச்சு நடக்குது? பொண்ணு அவங்க ஊரில் வச்சு தான் நடக்குது. அப்போ 25 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துருவீங்களா, அவங்க செலவழிப்பாங்களான்னு சொல்லி நான் கேட்டேன். அது சொன்னால், நான் சம்பாதிச்சு அவங்க செலவழிப்பாங்களா, என் கையில் வச்சு நான் தான் செலவழிப்பேன், அப்போ தானே எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் பணத்தை அவர் தான் செலவழிப்பார், அவர் தான் எல்லாருக்கும் கொடுப்பாராம். அந்த 25 லட்ச ரூபா அவருடைய பணம் என்கிறபடினாலே. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் 25 லட்சம் அல்ல, ஆண்டவரிடத்தில் எத்தனையோ லட்சங்கள், எத்தனையோ கோடிகள் கொட்டி கிடக்கின்றன. கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் தான் இருக்கின்றது. எல்லா பணங்களும் அவரிடத்தில் தான் இருக்கிறது. எல்லா தங்கமும், எல்லா வெள்ளி, எல்லாமே அவர் தான் வச்சுருக்காரு. புதையல்களை அவர் தான் வச்சுருக்காரு. அவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. சாத்தா எல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டிருக்கின்றான். அதை நம்பி ஜனங்கள் ஒரு கூட்டம் போகிறாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் எல்லா அதிகாரமும் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுங்கிற நாமத்தில் தான் ஊற்றெடுத்து வருகின்றன. சுகத்தை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம். இவ்வளோ பெரிய வியாதினாலும் சுகம் என்பது, அந்த ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர்கிட்ட தான் வருது. தரித்திரம் நீங்க வேண்டும், சாபம் நீங்க வேண்டும், பல வருஷமாக இருக்கிற தரித்திரங்கள் நீங்களும், அந்த ஆசீர்வாதம், அந்த கர்த்தத்துவம் ஆண்டவருடைய தோளில் தான் இருக்குது. பிசாசின் கிரியில் அழிக்கணுமா, அந்த அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அது எவர்கிட்டையும் இருக்காது. ஆண்டவர்கிட்ட தான் எல்லாமே மேட்டரே இருக்குது. அவர்கிட்ட வந்தால் தான், ஏசப்பட்ட வந்தால் தான் காரியமே நடக்கும். இயேசுவை குழந்தையாய் கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் குழந்தை அல்ல, அவர் கடவுள். அவரிடத்தில் எல்லா கர்த்தத்துவமும் எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. நாம தான் குழந்தை அவருக்கு முன்னால். நம்ம என்ன அவரை குழந்தையாக நினைப்பது? அவர் குழந்தை அல்ல, அவர் தெய்வம். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இப்போ நம்ம டைசிஸாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், எம்எல்ஏ எம்பி, அவங்கள்ட்ட ஏன் போய் நிற்கிறாங்க? அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, அதனால் அதை வச்சு வேலை வாங்கி கொடுப்பாங்க. டைசிஸில் யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கள தேடி மக்கள் போகுது. ஆண்டவர்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்குங்க, தேடி போங்க. அதிகாலமே தேடி போங்க, இரவுலாம் தேடி போங்க. அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், எனக்கு தேவைப்பான்னு சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர். அவர் பேரே அதிசயமானவர் தான். அதிசயங்களை அவர் காணப்படுகிறார். மோசே அவருடைய ஊழியக்காரன் நாங்கள் சென்ற பொழுது தண்ணீரை அடிக்கின்றார், ரத்தமாய் மாறுகிறது. அவர் கையில் இருக்கிற கம்பு எடுத்து போடுறார், பாம்பாக மாறுகிறது. பாருங்கள், கம்பை அடிக்கிறார், பேனாக வருகிறது, தவளைகளாக வருகின்றது. மோசேயின் மூலமாய் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. மோசே ஆண்டு சந்திக்கும் போதே அவர் அங்கே அதிசயமாக சந்திக்கிறார். பச்சை பசைன்னு இருக்கிற மரம் தீ பிடிச்சி கொழுந்து விட்டு எரியுது, கொஞ்சம் கூட கருகலை. அந்த அதிசயத்தில் தான் ஆண்டவர் மோசையை சந்தித்து ஊழியத்துக்கு அழைக்கிறார். உன் பாதரட்சியை கலத்தி போடுப்பா, என் பக்கமாக வாங்குறாரு. இன்றைக்கி கிறிஸ்மஸை கொண்டாடுறவங்களுக்கு அதிசயத்தின் மேலே நம்பிக்கை இருப்பதில்லை, அற்புதங்களின் மீது நம்பிக்கை இருப்பதில்லை. ஊழியத்திலுமே இன்றைக்கி அதிசயங்கள் அற்புதங்கள்லானே ஜனங்களுக்கு ஒரு சிரிப்பாக வருகிறது. இல்லைன்னா ஜனங்கள் உடனே சந்தேகப்படுறாங்க, இல்லைன்னா உடனே அவங்க அதை குறை சொல்கிறாங்க, கிரிட்டிக் சொல்கிறாங்க. இவன் அதிசயம் அற்புதம் செய்கிறான், இவன் பேய விரட்டுறான், இப்படி அதிசயம் நடக்க அற்புதம் நடக்குதுலாம் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி அவர் நாமும் அதிசயமானவர் என்பதே சாத்தான் தந்திரமாக மறைக்கின்றான். கிறிஸ்தவர்களே அதற்கு எதிராக அவன் ஏவி விட்டிருக்கின்றார். அப்படி என்றால் என்ன நாம் படித்துக்கொள்ள வேண்டும்? அவர் நாமும் அதிசயமானவர். நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். கிறிஸ்மஸ் நாளிலே உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவரை நீர் அதிசயமானவர் என்றால் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். என் பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கின்றான், அவனுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, என் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். அடையாளத்தை கேட்கவில்லை, சோதிக்க கேட்கவில்லை. அவர் நாமும் அதிசயமானவர் என்கிறபடினாலே, அவர் நாமத்தை அவர் உண்மையிலே அதை ப்ரூவ் பண்ண ஆசைப்படுறதுனால, அவர் மகிமைப்பட வேண்டும் என்கிறபடினாலே, ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் ஐயா என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்பீர்களா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேட்காம என்னைக்கு கேட்க போறீங்க?
அவர் நாமும் அதிசயமானவர். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களின் தெய்வம். பெதஸ்தா குளத்தில் கலங்குறவங்களுக்கு சுகம் கிடைக்குது. 38 வருஷமாக கிடக்கிறவனுக்கு அந்த குளத்துக்குள்ளே கலங்கும்போது போய் விட முடியல, பாவம் பலகீனமாக இருக்கார். கடைசியில் ஆண்டவரோட வந்து பேசி நீ நடப்பா அப்படிங்கிறாரு. குளத்தில் குதிக்கணுமா முங்கணுமா, அதெல்லாம் தேவையில்லைப்பா, இந்த குளத்தை உருவாக்குனதே நான் தானே, உன் படுக்கை எடுத்து நட, அவ்வளோதான். அந்த பெதஸ்தாக்குள்ளே குதிக்காமலேயே முங்காமலே அவர் இங்கேயே எழும்பிட்டுருக்கார். எல்லோரும் அங்கே பார்த்துட்ருக்கார், இவர் இங்கே போயிட்டுருக்கார். அதிசயம், நம் தேவன் அதிசயமானவர். செத்து போய் 4 நாட்களாய் நாரி கிடந்த சரீரத்தை லாசருவே என்று உயிரோடு அழைத்து எழுப்புகின்றார். தண்ணீரின் மீது நம்முடைய ஆண்டவர் நடந்தாரா, பேதுருவையும் நடக்க வைத்தாரா. ஐயோ, நம்ம ஆண்டவர் எவ்வளோ அதிசயங்களை இந்த பைபிளில் வச்சுருக்கார். எல்லாம் வாசிக்கிறோம், ஆனால் அதில் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, நினைக்கிறது இல்லை. அதை பெருசாக நினைக்கிற யாராவது பேசினா குறை சொல்லுவோம், ஏய் நீ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம், சொல்லி சிரிப்போம். இது ஒரு வேதனையான ஒரு காலம் என்று நினைக்கின்றேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் அதிசயமானவர். எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அதில் பாருங்கள், அவர் ஆலோசனை கர்த்தா. இதுதான் ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. இன்றைக்கி நமக்கு ஒரு ஆலோசனை தேவை அல்லவா. நிறைய நேரங்களில் நம்ம குழம்பி போகிறோம். ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் கஷ்டம், எதுக்கு இந்த தோல்வி, எதுக்கு இந்த அடி, எதுக்கு இந்த ஆக்சிடெண்ட், என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆலோசனை இல்லாதபடியினால் சீரடைந்து போகின்றார்கள். ஆலோசனை இல்லாதபடியினாலே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அழித்து போடுகிறார்கள். இல்லைம்மா நீ இப்படி பண்ணக்கூடாது, இல்லை தம்பி இப்படி போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை சொல்லுவார். எப்போ தெரியுமா, சொல்லுங்கய்யா, நான் என்ன சொன்னாலும் கேட்பையா. நம்ம கேட்டோன்னா அவர் ஆலோசனை சொல்லுவார். அவர் பேதுருக்கு ஆலோசனை சொன்னார், நீ போய் கொஞ்சம் ஆழத்தில் போய் போட்டு பார்ப்பியா, நான் ஒன்று சொல்லட்டுமா, கொஞ்சம் ஆழத்தில் போய் மீன் பிடிச்சி பார்ப்பியாப்பா, தோத்துட்டு போய் வந்திருக்கிற, உனக்கு வெற்றி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆழத்தில் போய் போட்டு பார்ப்பியா. நான் நைட்டு முழுக்க ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றுமே கிடைக்கலையே. பரவாயில்ல, நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஆழத்தில் போய் பிடிச்சிப்பார். ஒரு ஆலோசனை ஆண்டு கொடுத்ததுனால வலைகள் கிளியத்தக்க அளவிற்கு மீன்களை பேதுரு பிடித்தார். தேவன் மிக பெரியவராக இருக்கிறார். ஒரு ஆலோசனை சொன்னால் போதும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல, உங்கள் பிஸ்னஸில் வெற்றி மேல் வெற்றி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி, தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும், மதுரமாய் மாறும். ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். யாருக்கு என்ன ஆலோசனை தேவை வெற்றி பெறுவதற்கு? அகித்தோஃபல் தாவீதுக்கு ஆலோசனை சொன்னார், பிற்பாடு அப்சலோமுக்கு ஆலோசனை சொன்னார். அவர் ஆலோசனைக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்தது, கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி சொன்னார்னு சொல்லி. இன்றைக்கும் என்றைக்கும் ஆலோசனைக்காரர்கள் தேவை, ஆலோசனைகள் தேவை. வெற்றி வேண்டுமென்றால் ஆலோசனை, தகுந்த ஆலோசனை தேவை. ஊழியத்திலும் ஆலோசனை தேவை, அரசியல் வாழ்விலும் ஆலோசனைகள் தேவை. எது சரியான ஆலோசனைங்கிறத முக்கியம். அங்கே இங்கே நிறைய ஆலோசனைகள் மனுஷிட்ட வரும். கடைசியில் மண்டையை பிச்சுக்கிட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா எத்தனை பேர் ஆலோசனை சொல்கிறாங்க, எல்லா ஆலோசனையும் சரி மாதிரி தான் இருக்கு. மனிதனுடைய ஆலோசனை நமக்கு தேவையில்லை. இங்கே ஆலோசனை கர்த்தா அவர் இருக்கிற, அவர் இதை செய்ய அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ்னால எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, என் தோல்வி நீங்கணும், மாறாவா இருக்கிற என் வாழ்க்கை மாறணும், தகப்பனை மதுரமாய் மாறணும், என் வியாதி நீங்கணும், என் தோஷம் நீங்கணும், தரித்திரம் நீங்கணும், எங்கே போனாலும் அவமானப்பட்டு வரேன், அது மாறணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பொழுது தேவன் மிகப்பெரிய வெற்றியை தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. பாருங்கள், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். இயேசு என்கிற நாமத்துக்கு இருக்க வல்லமை எந்த நாமத்துக்கும் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொன்னது ஞாபகத்தில் இருக்குது. வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் கர்த்தருடைய ஊழியர் வல்லமை நடக்கணும்னு ஒரு மத தீவிரவாதியை போய், அது என்ன அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, நீயும் போய் அவங்க கூட ஒரு ஆள் மாதிரி இருந்து நடித்து நாடகம் ஆடி அது ரகசியங்கள்லாம் நீ கற்றுட்டு வா, பிற அவங்கள அழிப்போன்னு சொல்லி அவங்களுடைய ஆளை உளவாளியே உள்ளே அனுப்பி விட்டாங்களாம். ஆனால் அவரும் ரசிக்கப்பட்டவர் மாதிரி வந்து நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவரும் நார்த் இந்தியாவுக்கு வர்றார். ஆனால் அவருடைய ஒரே நோக்கம் எங்கெல்லாம் ஊழியம் நடக்குது, எப்படிலாம் தட்டுனா இந்த ஊழியம் விடும், அழிக்கலாங்கிறது தான் வந்திருக்கு. அப்போ அவங்க அங்கே எல்லோரும் ப்ரைஸ் இல்லான்னு சொல்லும்போது இவரும் ப்ரைஸ் இல்லான்னு சொல்லி, அலையிலியான்னு சொல்லும்போது இவரும் அலையிலியான்னு சொல்லி ஒரு ஜாலியாக ஒன்று இருந்துக்கிட்டு, அந்த ஓனாய் இந்த குள்ளநெறி வந்து ஆட்டுத்தோலை போத்துட்டு உட்காந்துட்டு இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு போராட்டம் நிறைஞ்ச இடத்துல எல்லாத்துக்குள்ளேயும் போகும்போது இவரும் கூட நின்று சும்மா அலையிலியான்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு.
நைட்டு தூங்க போகும்போது எதிர்பாராத விதமாக அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஆவி இவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்குது, மூச்சு விட முடியல. அப்போ இவருக்கு தான் தெய்வம் நினச்ச பேர் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஒன்றுமே நடக்கலை. அவரை மேலும் பிசாசு கழுத்தை பிடிச்சி நெரிக்குது, மூச்சு மூட்டுது, உயிர் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய பேர் வந்திருக்குது. கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கும், கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, பயங்கரமாக இருக்கும். இவருக்கு என்ன செய்யணும் தெரியல. கடைசியில் ஏன்னா இதில் தப்பிக்க என்ன செய்வாங்களா, இயேசுன்னு சொல்கிறாங்களே. அது வரைக்கும் இயேசுன்னு பல முறை சொல்லியிருக்காரு, ஜாலியாக சொல்லியிருக்காரு. இப்போ உண்மையில் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டாரான். இயேசுவா? உடனே அந்த பேய் ஓடி போயிடுது. ஓடி போன உடனே இவருக்கு நார்மலாகிடும். அப்போ அவர் முறை யோசிக்கிறாரு, என்னடா எவ்வளோ நம்ம இந்த கடவுள் நினச்சதெல்லாம் சொன்ன ஒன்று நடக்கலை, இயேசுன்னு சொன்னோன்னு இந்த பேய் ஓடிடுச்சேன். அப்பொழுதுதான் அவர் இயேசு உண்மையிலே மெய்யான தெய்வம் என்று உணர்ந்தாரா. வல்லமையுள்ள தெய்வம், வல்லமையுள்ள நாமம் இயேசு. ஆபத்து வருதா உடனே இயேசுவேன்னு சொல்லிடுங்க. பைக்கில் காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கா, இயேசுவேன்னு கூப்பிட்டுருங்க, அவ்வளோதான். வல்லமையுள்ள தேவன் ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் நார்மலாக ஆக்கி விட்ருவார், ஆக்சிடென்ட் ஆகாமல் ஆக்கி விட்ருவார். கடன்காரன் நெருக்கிறான், பொல மனுஷங்க வராங்க, பயங்கரம் சம்பவிக்க போது இயேசுவேன்னு கூப்பிட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு ஆபத்தும் இல்லாமல் போய்விடும். இது வல்லமையுள்ள தேவன். அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களா? நித்திய பிதா, சமாதான பிரபு, நித்திய பிதா. எந்த கவர்மெண்ட்டும் நித்தியமாக இருக்காது, எவர் ஃபார் நாட் ஃபார் எவர். 5 வருஷம்தான். எவ்வளோ பெரிய சினிமா நடிகர், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்னாலும் 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவங்க காலம் கிடையாது, நித்தியமாக இருக்க முடியாது. நித்திய பிதா, என்னென்னைக்கு இருப்பவர் இயேசு. இந்த பூமியில் கடைசி வரைக்கும் இருப்பவர் ஆண்டவர் இயேசு. உங்களுக்கு தெரியுமா? நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் காட், நித்திய பிதாவே. நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவருக்கு வயதாவதில்லை. நம்முடைய ஆண்டவர் கிளடு தட்டுவதில்லை. நம்முடைய ஆண்டவருக்கு மரணம் வருவதில்லை, மரணத்தை வென்றவர். இயேசு என்கிற நாமம் நித்தியமாக இந்த பூமியில் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நாமத்துக்கு எவ்வளோ வல்லமை இருந்ததோ, அவர் நாமத்தில் எப்படி பேய்கள் ஓடிச்சோ, மக்கள் உயிரோடு எழுந்திரிச்சாங்களோ செத்தவங்க, அதே மாதிரி இன்றைக்கும் அந்த நாமம் இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் இந்த பூமி இருந்தாலும் அவர் நித்திய பிதாவாக இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடைசியில் சமாதான பிரபு எனப்படும். என்றென்றைக்கும் இருக்கிறது தேவன் நமக்கு சமாதானத்தையும் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். சமாதான பிரபு. இன்னைக்கு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? சமாதானம் தானே வேணும். எவ்வளோ விலை கொடுத்தனாலும் இன்னைக்கு ஜனங்கள் எதனாலும் வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேலே போனோன்னு தங்க கடையில் கூட்டமாக தான் நிற்கிது. மீன் விலை எவ்வளவோ வச்சு பார்த்தா அது எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் ஃபேமிலியாக போய் காரில் போய் மீன் வாங்க போனால் எத்தனை பேர் மீன் பெட்டியை வச்சுருக்காங்க, எல்லார்ட்டையும் கூட்டமாக இருக்குது. எல்லா மட்டன் கடையில் காலையில் 4 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் ஆசிரியத்தில் மட்டன் வாங்குறது கிறிஸ்மஸுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. எவ்வளவோ இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற பொழுது எவ்வளவோ மக்கள் விலை கொடுத்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி பிரியாணியை வாங்குகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் கூட இந்த நாளில் கிறிஸ்மஸ்க்காக சஜிதா மகள் அவருடைய குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. அலெக்லான் குருவி முதியோர் இல்லத்துக்கு சஜிதா அவருடைய குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. அவர் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அப்பா டேடி கொடுத்துருக்காங்க. அவருடைய மகனுக்கு நல்ல திருமண காரியங்கள் வாய்ப்பதாக. சமாதான பிரபு. இவைகள் எல்லாம் இந்த பிரியாணியோ இந்த மீனோ இல்லைன்னா இந்த மட்டனோ நமக்கு திருப்தியை கொடுக்கலாம், சமாதானத்தை கொடுக்க முடியாது. பெட் வாங்கலாம், ஆனால் பெட்டில் தூக்கத்தை வாங்க முடியாது. ட்ரெஸ்ஸு போடலாம், ட்ரெஸ்ஸை போட்டால் கிடைக்கிற சந்தோஷத்தை வாங்க முடியாது. அதை கொடுப்பவர் ஆண்டவர் இயேசு. ரீத்துக்குரியவர்கள், இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகின்றவராக இடைப்படுபவராக இருக்கின்றார். அவர் சமாதான பிரபு. இந்த சமாதானங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் இயேசு. யாராலும் இந்த பூமியில் சமாதானத்தை கொடுக்க முடியாது. அவர் உங்களுக்கு சமாதானத்தை இந்த கிறிஸ்மஸ் நாளில் தருவார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு தரவுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். அந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு சந்தோஷமான கிறிஸ்மஸாக இருக்கட்டும், மகிழ்ச்சியான கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாக இந்த மனுக்குலத்திற்கு வந்தவரே, தெய்வமாய் வந்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த கிறிஸ்மஸையும் காண உதவி செய்திருக்கீங்களே அப்பா. கணக்கற்ற ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் செய்தியை அறிவிக்க ஆண்டவரே
அவர்களை எல்லாம் வாழ்த்த ஆண்டவரை நீங்கள் உதவி செய்திருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக, ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை தூக்கி நிறுத்தும்படியாக கண்ணீரோடு மன்றாடுகிறோம் ஐயா. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார், எல்லோருக்கும் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரை சாப்பாடு இல்லை, பிரியாணி வாங்கலை, ட்ரெஸ் இல்லை, நகை இல்லை, சுகம் இல்லை, பல காரணங்களினால இந்த கிறிஸ்துமஸை சந்தோஷமாய் கொண்ட முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதனால் யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கலை, நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடலையான்னு சொல்கிறவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படியாவது கர்த்தாவே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, எப்படியாவது கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எப்படியாவது ஆண்டவரை அந்த குடும்பத்திலும் சமாதான பிரபுவை நீ சமாதானத்தை தரும்படியாக, கர்த்தத்துவம் தோளில் இருக்கிறபடியினாலே, வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு செல்லட்டும். பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்டவரை யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே சமாதானம் நதியை போல புறப்பட்டு வருவதாக, ஆண்டவரை தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக அப்பா. என் நாளில் கூட ரீபானா ஷாந்தாரா ரீபாலா கோபாலா ரபானா கரா பலப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தாவை தூக்கி நிறுத்துங்கப்பா. ஆண்டவரை வியாதியை தாங்க முடியலையா, வழியை தாங்க முடியலக்கா ஜோம் பண்ணுங்க ஐயா. எனக்கு தாங்க முடியலன்னு சொல்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதிசயத்தை செய்யுங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே நீங்கட்டும். கிறிஸ்துமஸ் நாளிலே வியாதி நீங்கி பிள்ளைகள் சுகமாக வாழ உதவி செய்யும். எல்லா நன்மைகளையும் பெற்று செல்வமாய் வாழ்ந்து கோடிகளையும் பெற்று இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் தெருவில் நடந்து போகிற எவ்வளவோ பிரபுக்களை பார்க்கிறோம்ப்பா, எவ்வளோ நல்ல பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு மனம் இறங்கு ஒரு நிமிடம் ஆகுமா, மனம் இறங்கி அவர்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இழந்து போன செல்வங்களை தாரும், வருமானங்களை உண்டாக்கி தார், கடன் பாரங்களை நீக்கியறலும், அவமானங்களை நீக்கியறலும், பிள்ளைகள் தலைகுனியாதபடி காத்துக்கொள்ளும். இரட்சகா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். என்ன பாவ சாபம் தடையாக இருந்தாலும் அதை அப்புறப்படுத்தி நடத்துவீராக. திருமணமாகவில்லையே, குழந்தை இல்லையே, என்ன செய்வேன் என்று தவிக்கிற பிள்ளைகளின் நிந்தைகளை நீக்கியறலும். பிள்ளைகள் நிமித்தமாய் ஒரே பிரச்சனை, அதே கஷ்டம். பிள்ளைகள் ஜெபிப்பதில்லை, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் படிப்பதில்லை, மதிப்பதில்லை, சண்டை போடுறான், கெட்டவார்த்தை பேசுகிறான், என்ன செய்யணும்னு தெரியலையே. அந்த பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீர் அப்படியே செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம். இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே ராஜாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வயதானவர்கள் விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்கப்பா. நீங்கள் தான் உங்களை பாதுகாக்கணும், நீங்கள் தான் உடைய பலன் குன்றாதபடி நடத்தணும். உலகம் முழு இருக்கிற அத்தனை மக்கள், இந்திய மக்களும் இன்றைக்கி கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை நேருக்கு பார்க்கிற காணிக்கையினாலே ஜெபத்தினாலே தாங்க நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. கிருபையினாலே தாங்க, இரக்கத்தினாலே தாங்குங்க. இரட்சகாவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை அதிசயத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. கிருபை தாங்குவதாக. ஆண்டவர் இந்த செய்தியை, கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ். We wish you a Merry